Taste the Daily. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட விரும்புகின்ற கழக உடன்பிறப்புகள் வரும் 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை தலைமை கழகத்தில் பெற்றுக் கொள்ளலாம். அனைத்து விவரங்களையும் தெளிவாக பூர்த்தி செய்து குறிப்பிட்ட காலத்திற்குள் தலைமை கழகத்தில் வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. மக்களை ஏமாற்றும் வகையில் வாக்குறுதிகளை அளித்து கொள்ளைப்புறம் வழியாக ஆட்சிக்கு வந்த திமுக தேர்தல் வாக்குறுதியில் 1/4 பங்கை கூட நிறைவேற்றவில்லை என பொதுக்குழுவில் புரட்சி தமிழர் குற்றச்சாட்டு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நாடாளுமன்ற தேர்தல் 2 இடங்கள் தான் எம்எல்ஏ தொகுதியில் வெற்றி பெற்றோம். 21 75 தொகுதி வெற்றி பெற்றோம். இப்போ அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்ச பிறகு 84 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்போ 19ல் 2 இடங்கள் வெற்றி பெற்ற போது 84 என்று சொன்னால் 75 என்று சொன்னால் இப்பொழுது 84 என்றால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 210 இடங்களில் அதிமுக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி வெல்லும். தீர்மானத்தில் கூட அதை கொண்டாந்துருக்கிறோம். திமுக கவர்ச்சிகரமா 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 525 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த பிறகு சுமார் 4% அந்த அறிவிப்பை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. KN நேரு மீது டெண்டர் ஊழல், பெரியசாமி மீது வீட்டு வசதி வாரிய முறைகேடு வழக்கு, ரகுபதி மீது சிறைத்துறையில் நடந்த ஊழல் என திமுக அமைச்சர்கள் ஊழலில் சிக்கியுள்ளனர். 100 நாட்களில் ஊழலில் ஈடுபட்ட திமுக அமைச்சர்கள் சிறைக்கு செல்வது உறுதி என பொதுக்குழுவில் உரையாற்றிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. திமுக அமைச்சர் மீது எத்தனை பேர் மீது வழக்கு, இன்னும் எத்தனை பேர் மீது வழக்கு வர இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பொன்முடி அவரது மனைவி சொத்து குவிப்பு வழக்கு, செந்தில் பாலாஜி வெளியிலே வர முடியாது, அந்த அளவுக்கு வலிமையான வழக்கு இருக்குது. துரைமுருகன் அண்ணன் மணல் ஊழல்ல மாட்டிக்கிட்டு விதி விளங்கி இருக்கிறார். KN நேரு நிர்வாக பணி, அந்த பணிக்கு ஆள் எடுப்பதில் ஊழல், டெண்டர் ஊழல். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கு, திரு ஏவே வேலு அவர் மேலேயும் ஊழல் வருதா, ஊழல் வழக்கு இருப்பதா சொல்றாங்க. திரு பெரியசாமி அவர்கள் வீட்டு வசதி வாரிய நில மோசடி, திரு தங்கம் தென்னரசு சொத்து குவிப்பு வழக்கு, திரு KKS ராமச்சந்திரன் சொத்து குவிப்பு வழக்கு, திரு ரகுபதி சிறைத்துறையில் உணவு வழங்குதல் ஊழல் மற்றும் சிறை வாடல் இடமாற்றம் ஊழல், திரு ராஜா கண்ணப்பன் போக்குவரத்து துணை போக்குவரத்து ஆணையம் 35 லட்சம் பரிமாற்றதா செய்தி வெளிவந்துள்ளது. திரு சக்கரபாணி பொங்கல் தோப்பு கொடுத்தார்ல, அவர் வெள்ளம் கொடுத்தது மறக்கவே முடியாது. தைப்பொங்கல் வந்தா அந்த வெள்ளம் ஞாபகம் தான் மக்களுக்கு வரும். ஒழுகுற வெள்ளத்தை கொடுத்த ஆசாமி தான் திரு சக்கரபாணி அவர்கள். அதே போல சிவசங்கர் அவர்கள், இப்படி பல பேர் ஊழல் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறீங்க. எங்களை பார்த்தா ஊழலை பத்தி பேசுறீங்க. திமுக ஆட்சியுடைய நிலையே கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதுதான் தாரக மந்திரம். இதெல்லாம் பட்டியல் இருக்குது. இவரெல்லாம் தேர்தல் நேரத்தில் எங்க இருப்பான்னு தெரியாது. மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்க சட்டமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தியும் கண்டு கொள்ளாத திமுக அரசு தற்போது இளைஞர்களின் வாக்குகளை கவர இலவச மடிக்கணினி வழங்குவதாக அறிவித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்துட்டார் ஸ்டாலின் அவர்கள். இளைஞருடைய செல்வாக்கையும் இழந்து விட்டார். அதனால இப்பொழுது அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள், அரசு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதா சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து 4 ஆண்டு காலம்
சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது, அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு விஞ்ஞான கல்வி கொடுக்க வேண்டும், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும். இதற்காக மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். சுமார் 52 லட்சம் மடிக்கணினி கொடுத்தோம். அதை வலியுறுத்தி சட்டமன்றத்திலே நாங்கள் தொடர்ந்து பேசினோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசினார்கள். தொடர்ந்து பத்திரிகையின் வாயிலாக, ஊடகங்களின் வாயிலாக நம்முடைய கருத்தை தெரிவித்தோம். அப்பொழுதெல்லாம் ஸ்டாலின் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு உடன்படல. இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்த காரணத்தினாலே, இளைஞர்களுடைய செல்வாக்கு இழந்த காரணத்தினாலே அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறதை முன்னிட்டு 10 லட்சம் மாணவர்களுக்கு, அரசு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறார். மாணவருடைய நலன் கருதி கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அந்த இளைஞர்களுடைய வாக்கு கிடைக்க என்பதற்காக இந்த 10 லட்சம் லேப்டாப் கொடுக்குறீங்க. வரும் தை பொங்கலுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும். ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். அப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது குறிப்பிட்டார், ஏன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குடும்ப அட்டைக்கு 5000 ரூபாய் கொடுக்கலாம், 5000 ரூபாய் கொடுக்கலாம் திரு ஸ்டாலின் சொன்னார். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம், தை பிறந்தால் வழிபிறக்கும் தமிழனுடைய திருநாள் தை திருநாள். அப்படி தை திருநாளிலே, தை பண்டிகையின் போது எல்லா இளங்களிலும் மகிழ்ச்சியோடு தை பண்டிகை கொண்டாடுகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் வழங்குங்கள். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் உட்பட யாரும் திமுகவுக்கு வாக்களிக்க தயாராக இல்லை. கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக அரசு மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. முதலீட்டாளர்கள் அதே போல திமுக எப்பவுமே ஓட்டு போட அரசு ஊழியர்கள் கூட எனக்கு எதிர்பார்க்கிறாங்க. ஆகவே கண்டிப்பாக உறுதியாக எது நடக்கிறதோ இல்லையோ எடப்பாடி 2026 முதலமைச்சராக வருவார். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 4 வருடமாக எந்த திட்டமே கொடுக்கல. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வரலாற்று சிறப்புமிக்க அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் அமைந்துள்ளது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நெருப்பாற்றலில் நீந்தி தமிழக முதலமைச்சராக வாக்கை சூடுவார் அதிமுக பொதுச் செயலாளர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பெருமிதம். தை பிறந்தால் வழி பிறக்கும், புத்தாண்டு பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலே சிறப்புரை ஆற்றி தமிழகத்திலே வர இருக்கின்ற 26ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நெருப்பாற்றில் நீன்றி இன்று கழகத்தை வழிநடத்திக் கொண்டு இருக்கின்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர இருக்கின்றார் என்ற செய்தியையும், விடியாத திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கான கவுண்டவுன் துவங்கியுள்ளதாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் உரை. கடந்த தேர்தலில் சில துரோகிகளின் சதியாலேயே திமுக ஆட்சி பொறுப்பேற்றதாக அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் பேச்சு. இந்த திமுக ஆட்சிக்கு முடிவுரை கவுண்டவுன் ஸ்டார்ட் 100 நாள் தான் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக இந்த பத்திரிகையின் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக கருத்து கணிப்பு என்ற பெயரிலே நம்முடைய மன உறுதியை குலைப்பதற்கு, அண்ணா திமுக தொண்டர்களுடைய மன உறுதியை குலைப்பதற்கு மிகப்பெரிய சதி திட்டம் பின்னப்பட்டிருக்கிறது. 2021 அண்ணா திமுக காணாமல் போயிடும்னா, ஆனால் நமக்கும் திமுகவுக்கு எவ்வளவு வித்தியாசம்? வெறும் 3 லட்சம் வாக்குகள். அது நம்முடைய துரோகிகள் சில செய்த தவறு, நாம் செய்த சில தவறுகளால் இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறது. மக்கள் வாக்களித்து திமுக வெற்றி பெறவில்லை. நம்முடைய தவறுகள், சில துரோகியின் காரணத்தால் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றார். தமிழ் இலக்கியத்தை செழுமைப்படுத்துவதில் மகாகவி பாரதி ஆற்றிய பங்களிப்புகள் ஒப்பில்லாதவை.
மகாகவி பாரதியாரின் கவிதைகள் துணிவை தூண்டின. சிந்தனைகள் எண்ணற்ற மக்களின் மனதில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றலை கொண்டிருப்பதாக மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பிறந்தநாளையொட்டி பிரதமர் மோடி பெருமிதம். இந்தியாவில் 2030க்குள் சுமார் 4,71,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் அமேசான் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனங்கள். செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான டிஜிட்டல் மையம், ஏற்றுமதி வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஆகியவற்றை கவனத்தில் வைத்து இந்தியாவை நோக்கி படையெடுக்கும் லட்சக்கணக்கான கோடி அந்நிய முதலீடுகள். யுனெஸ்கோவின் பாரம்பரிய பட்டியலில் தீபாவளி பண்டிகை சேர்ப்பு. இது இந்தியாவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க நாள் எனவும் மனித குலத்தின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் தீபாவளி பண்டிகையும் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு பெருமிதம். டிசம்பர் 16ஆம் தேதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் நிலையில் எஸ்ஐஆர் விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்க இன்றே கடைசி நாள். தமிழ்நாட்டில் 70 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படலாம் என்று தகவல் பரவும் நிலையில் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் வரும் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 15ஆம் தேதி வரை பெயர் சேர்க்கவும் திருத்தங்களை மேற்கொள்ளவும் வாய்ப்பளிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தகவல். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே கரிய மாணிக்கம் சாலையில் அமைந்துள்ள மாருதி சிமெண்ட் தொழிற்சாலையில் வருமான வரித்துறை மற்றும் ஜிஎஸ்டி அதிகாரிகள் 30க்கும் மேற்பட்டோர் 2வது நாளாக தொடர்ந்து சோதனை. ரெய்டில் கணக்கில் வராத பல கோடி ரூபாய் பணம் மற்றும் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல். திருச்சியில் 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகனை கைது செய்து அழைத்துச் சென்றபோது உணவகத்தில் கை கழுவ செல்வதாக கூறி போலீசை ஏமாற்றி குற்றவாளி தப்பியோடிய அவலம். பாலியல் கொடூரங்களை தடுக்க வக்கில்லாமலும் போக்சோ குற்றவாளியை சிறையில் அடைக்காமலும் தப்ப வைத்து வேடிக்கை பார்ப்பது காவல்துறையின் அலட்சியம் மட்டுமல்ல, தமிழக காவல்துறைக்கு பெரிய அவமானம் என பொதுமக்கள் ஆவேசம். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட எலக்ட்ரீஷியன் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். விடியாத திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான அத்துமீறல் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பகுதியைச் சேர்ந்த இளம்பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்த இளைஞர் மீது எஸ்பி அலுவலகத்தில் புகார். தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் இல்லாததால் காமுகர்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை துணிந்து அரங்கேற்றுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை முகப்பேர் பகுதியைச் சேர்ந்த திருமணமான பெண்ணுக்கு 4 வருடங்களாக தொலைபேசி மூலமாக பாலியல் தொல்லை கொடுத்த நபர் மீது புகார் கொடுத்தும் விடியாத அரசின் ஏவல்துறை நடவடிக்கை எடுக்காத அவலம். பாதிக்கப்பட்ட பெண் நீதிமன்றத்தை நாடிய பின்னரே பாலியல் தொல்லை கொடுத்த நபரை ஏவல்துறை கைது செய்த நிலையில் இதுதான் பெண்களை பாதுகாக்கும் லட்சணமா என ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இயற்பியல் ஆசிரியர். புகார் அளித்து 1 மாத காலமாகியும் தற்போது வரை அரசு பள்ளி ஆசிரியரை கைது செய்யாத காவல்துறை குற்றவாளிகளை தப்பவிட்டு குற்ற செயல்களில் உடந்தையாக இருக்கிறதா என பெற்றோர்கள் கேள்வி. சென்னை அம்பத்தூர் மற்றும் கொரட்டூர் பகுதிகளில் தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 15 கிலோ கஞ்சா சிக்கியது. வடமாநில நபர் ஒருவர் பிடிபட்டுள்ள நிலையில் தமிழக எல்லைகளில் சோதனை செய்யும் ஸ்டாலினின் ஏவல் துறையின் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. தர்மபுரி அருகே வாகன சோதனையின் போது 2,24,000 ரூபாய் மதிப்பிலான 474 கிலோ குட்கா சிக்கியது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் புகையிலைப் பொருட்கள் கடத்தல் சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடப்பது ஏவல் துறையின் திறமையின்மையை வெளிச்சம் போட்டு காட்டிய அவலம். கடலூர் மாவட்டம் பாதரிக்குப்பம் பகுதியில் தங்கைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகனை கழுத்தறுத்து கொலை செய்த அக்கா. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வக்கில்லாமல் இரும்பு கரம், சர்வாதிகாரி, அப்பா ஆட்சி என வீடியோவில் மட்டும் வாய்சவடால் பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் காமுகனிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள குடும்ப தலைவிகளையும் கூலிப்படை தலைவிகளாகும் நிலை.
திருவள்ளூர் மாவட்டம் திருமலசை அருகே ஆட்டோ ஓட்டுநரை கொலை செய்துவிட்டு அவர் சாலை விபத்தில் சிக்கியதாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்க முயன்று நாடகமாடிய கும்பல். தங்கம் வெள்ளி விலை நிலவரம் போல் நாளுக்கு நாள் கொலைப்பட்டியல் வெளியாகும் அளவிற்கு தமிழகத்தில் ஆட்சி நடப்பதாக பொதுமக்கள் கடும் தாக்கு. கொலைக்காரங்களே அந்த ஹாஸ்பிட்டல்ல போட்டிருக்கானுங்க. நான் கால் பண்ணி கேட்கும்போது எங்க வீட்டுக்கார நம்பர் கால் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பைக்ல வாங்கன்னு சொல்லிட்டானுங்க. நான் வந்து பார்த்தா யாருமே எங்க வீட்டுக்காரோட பாடி தானே ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. என் பிள்ளை இது மாதிரி ஆயிட்டானு காலையில 7 மணிக்கு சொன்னோம்மா ஓடியாந்து என் குழந்தைங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. அடிச்சு மண்டியை உடச்சுக்கிறானுங்க. உள்ள இங்கேயே தந்து போட்டுக்கிற போய்க்கிறானுங்க. இங்கேயே தந்து போட்டு போய்க்கிறாங்க. தருமபுரி மாவட்டம் ஆலம்பாடி அருகே தேங்காய் வியாபாரி ஒருவரை கைகளை கட்டி கழுத்தறுத்து கொலை செய்து காவிரி ஆற்றில் வீசிய 3 சிக்கினர். துருப்பிடித்த இரும்புக்கர முதல்வரின் ஆட்சியில் கொலைகள் அதிகரித்து வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக பொதுமக்கள் அச்சம். சென்னை திருவெற்றியூரில் சரித்திர பதிவேடு குற்றவாளியை ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்த 7 பேர் கொண்ட கும்பல். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறை மீது சிறிதும் பயமின்றி கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழி அருகே குடும்ப தகராறில் தம்பியை கம்பியால் அடித்து கொடூரமாக கொலை செய்த அண்ணன். தீயசக்தி திமுக ஆட்சியில் தங்கம் வெள்ளி விலை நிலவரம் போன்று நாள்தோறும் கொலை நிலவரம் வரும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் முன்பகை காரணமாக கால்டாக்சி ஓட்டுநரை கத்தியால் குத்தி கொலை செய்த இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் நாள்தோறும் கொலை சம்பவங்கள் அரங்கேறும் அவலம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கப்பலூர் சுங்கச்சாவடி பகுதியில் இளைஞர் அரிவாளால் வெட்டியதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவரும் சிகிச்சை பலனின்றி பலியான சோகம். திறனற்ற பொம்மை முதல்வராக ஸ்டாலின் இருப்பதாலேயே தமிழகத்தில் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமைகள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே முன் விரோதம் காரணமாக இளைஞரை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிய நபரை பிடிக்க முடியாமல் திணறும் காவல்துறை. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் வெட்டு குத்து சம்பவங்கள் தினசரி நடைபெறுவதாக மக்கள் வேதனை. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சரித்திர பதிவேடு குற்றவாளி உட்பட 3 சிக்கிய நிலையில் ஒருவரை பிடிக்க முடியாமல் ஏவல்துறை திணறல். சட்டம் ஒழுங்கு செயலிழந்துள்ள ஸ்டாலின் ஆட்சியில் கொலை செய்தாலும் கூட எளிதில் தப்பித்து விடலாம் என்பதால் குற்ற சம்பவங்கள் பெருகி வருவதாக மக்கள் விமர்சனம். திருப்பூர் காலேஜ் ரோடு பகுதியில் முன் விரோதம் காரணமாக திருநங்கை தாக்கப்பட்டு உயிரிழந்த வழக்கில் தந்தை மற்றும் மகன் சிக்கினார். ஃபெயிலியர் மாடல் திமுக ஆட்சியில் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு கூட கொடூர தாக்குதல்களும் குற்றங்களும் கொலைகளும் நடைபெறும் அளவுக்கு தமிழ்நாடு கொலைக்களமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. கன்னியாகுமரி அருகே சாப்பிட்ட உணவிற்கு கூகுள் பே மூலம் பணம் செலுத்துவதாக நாடகமாடிய நபர்கள் பணம் கேட்ட ஊழியரை விரட்டி தாக்குதல். விடியாத ஆட்சியில் நாளுக்கு நாள் குற்றவாளிகளின் அட்டூழியம் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. நாடாளுமன்றத்தில் முரசொலி மாறனுக்கு சிலை வைத்துவிட்டு தற்போது வட மாநிலங்களில் வஉசி பேரில் சாலை உண்டா என மாநிலங்களவையில் பேசிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவாவிற்கு வஉ சிதம்பரம் பிள்ளையின் பேட்டி கண்டனம். தமிழகத்தில் உள்ள எத்தனை பல்கலைக்கழகங்கள் நூலகங்களுக்கு வஉசி பெயர் வைக்கப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பியும் மரகத மீனாட்சி ராஜா இப்போது திமுக வேஷம் போடுவதாக கடும் தாக்கு. திருச்சி சிவா அவர்கள் பாராளுமன்றத்தில் வஉசியுடைய பெயர் வட இந்தியாவில் இல்லை என்று மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறார்.
பாவம் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கிறார். இவர் தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கிறாரே, எத்தனை பல்கலைக்கழகத்திற்கு வஉசியின் பெயர் வைத்திருக்கிறார், எத்தனை நூலகத்திற்கு வஉசியின் பெயர் வைத்திருக்கிறார். இவர்களுக்கு பாராளுமன்றத்தில் சிலை வைக்க வாய்ப்பு கிடைத்த போது வஉசிக்கா சிலை வைத்தார்கள், முரசொலிமாறனுக்கு சிலை வைத்தார்கள். முரசொலிமாறன் என்ன தியாகம் செய்து சிறைக்கு சென்று சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரா? இப்பொழுது பாராளுமன்றத்தில் வஉசியின் பெயர் வட இந்தியாவில் இல்லை என்று கூறுகிறார். வஉ சிதம்பரம் பிள்ளை என்ற பெயரை வஉ சிதம்பரனார் என்ற சுருக்குவதில் தான் இவர்கள் கவனம் இருக்கிறது. மோடி அவர்கள் எவ்வளவு அழகாக வந்தே மாதரம் பற்றி பேசும்பொழுது வஉசி கப்பல் ஓட்டியதை பற்றி பெருமையாக வஉ சிதம்பரம் பிள்ளை என்று குறிப்பிட்டு பேசுகிறார். இதைவிட நமக்கு என்ன பெருமை வேண்டும்? காங்கிரசும் திமுகவும் வஉசியை மற்றும் பல தலைவர்களை முடக்குவதில் மிகவும் அக்கறையோடு செயல்பட்டார்கள். இப்பொழுது வந்து வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பள்ளிகள், மருத்துவமனைகள், அலுவலகங்கள், விளையாட்டு மைதானங்கள் மற்றும் பொது போக்குவரத்து மையங்களை ஆக்கிரமித்துள்ள தெருநாய்கள் உச்சநீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற முடியாமல் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதாக குற்றம் சாட்டிய சென்னை மக்கள், சென்னை மாநகராட்சியும் திமுக அரசும் மீண்டும் தலைகுனிய போகிறதா என கேள்வி. சென்னை ஆழ்வார்பேட்டையில் தூய்மை பணியாளரின் வாகனம் மீது அதிவேகமாக வந்த கார் ஒன்று மோதியதில் 2 பணியாளர்கள் படுகாயம் அடைந்த பதைப்பதைக்கு வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியீடு. தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்காமலும் மற்றும் பணி நிரந்தரம் செய்யாமலும் வஞ்சிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் அவர்களுக்கான பாதுகாப்பும் கேள்விக்குறியாகிய அம்பலம். தஞ்சாவூரில் பயணிகளை ஏற்றுவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் தனியார் பேருந்தை அரசு பேருந்து பணியாளர்கள் சிறைபிடித்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல். ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் மாநகராட்சி அதிகாரிகள் தனியார் பேருந்துகளுக்கு ஆதரவாக செயல்படுவதால் அரசு பேருந்து சேவைகள் பாதிக்கப்படுவதாக பயணிகள் விமர்சனம்.